நான் மட்டும் ஏன் இப்படி பண்றேன்? சரி லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட். உன்னோட வியூஸ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வைன் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு வந்து பீச். பீச் எதுக்குன்னா, சில பேர் வந்து ரொம்ப இன்டாலரன்ஸா இருப்பாங்க. எது சொன்னாலும் தே கான்ட் டேக். உடனே அழுகுவாங்க, உடனே ஹர்ட் ஆயிடுவாங்க. அந்த பிஹேவியர் இட் வில் இம்பாக்ட் தெம் இன்னொரு டைப். ஓகே. அது கோவமா இட் மைட் ஷோ டு தெம் ஆர் தே மைட் ஸ்டே அவே. கம்யூனிகேஷன் எரர் வந்துரும். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பீச் என்ன பண்ணும்னா, இட் வில் ஹெல்ப் அஸ் டூ கெட் தட் டாலரன்ஸ் ஜாஸ்தி பண்ணும். சரி நானும் புரிஞ்சுக்கிறேன். என்ன ஆச்சு? ஏன் நான் இப்படி திடீர்னு ஏன் நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றேன்? ஓகே ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மைண்ட் செட் நமக்கு குடுத்துரும். ஓகே. இன்னொன்னு வந்து ஹீட்டர். ஒருத்தர் மட்டுமே கம்யூனிகேட் பண்றதே தே வில் ட்ரை டூ இம்ப்ளிமெண்ட் அந்த தாட்ஸ். சரி நான் சொல்றது மட்டும் நீ கேட்டுக்கோ. இன்னொரு சைட் கம்யூனிகேஷன் அவங்களால கேட்க முடியாது. சரி இப்போ நானும் கேட்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு அந்த கான்செப்ட்க்கு போறதுக்கு ஹீட்டர். ஓகே. ஹாலி வந்து இன்னொன்னு. அது என்னன்னா, இந்த மாரி ரெசன்ட்மென்ட், பிட்டரு, கோவம் இஷ்யூஸ், ஜெலசி ஆகுறது, சிச்சுவேஷன்ஸ்ல திடீர்னு ரியாக்ட் பண்றது, அதெல்லாம் ஹாலி வந்து ஒரு லெவலுக்கு இட் வில் ஹெல்ப். ஓகே. ஸோ இந்த செட் ஆஃப் ரெமிடீஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், டாலரன்ஸ் ஆகட்டும், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் ஆகட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்து இட் வில் ஹெல்ப் டூ இம்ப்ரூவ் தெம்.